திருப்பரங்குன்றம் விவகாரம் ரொம்ப சூடு பறந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒரு புத்தகத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். வரலாற்று நோக்கில் முருக வழிபாடு தோ. பரமசிவம் அவர்களுடைய கட்டுரைகளுடைய தொகுப்பு இந்த நூல். இதை உயிர் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. ஒரு விலை 30 ரூபாய் தான். பண்பாட்டு ஆய்வாளர் தோ. பரமசிவன் அவர்களுடைய ஆய்வின் அடிப்படையில் பேசியவற்றை எழுத்தாக்கம் பண்ணியிருக்காங்க. முருகன் பற்றி நமக்கு அடிப்படையாக நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டியிருக்கு. முருகன் இந்து கடவுளா? இது முதல் கேள்வி. இல்லை அப்படிங்கிறது தான் அவர் முதல் பத்தியில் சொல்லக்கூடிய பதிலாக இருக்குது. இந்து மதம் என்ற சொல்லால் இப்போது அறியப்படும் மதம் வைதிக சார்புடையதாகும். அதாவது வேதத்தின் தலைமையினையும் அதன் வழியாக பார்ப்பனர்களின் வேள்விச்சடங்கனையும் ஏற்றுக்கொள்வதாகும். தீ வளர்த்து வேள்வி செய்யும் பார்ப்பனர் என்போர் சிவன், திருமால், முருகன், கொற்றவை ஆகிய ஏதேனும் ஒரு தெய்வத்தை முழு முதலாக ஏற்றுக்கொள்பவர்கள் இல்லை. அவர்களுக்கு ஒளி வடிவமான வேதமே முழு முதல் கடவுள். பார்ப்பனர்களுக்கு தெய்வங்களை விட வேதமே முதன்மையானதாகும். ஸோ பழமையான தெய்வம் அப்படின்னா பழையோள் அப்படின்னு நம்ம சொல்லப்படக்கூடிய கொற்றவை. இன்றைக்கி அதோடைய பேரை துர்க்கைன்னு மாற்றிட்டாங்க. அப்படியான அந்த கொற்றவையுடைய மகனாக சொல்லப்படக்கூடியவர் தான் முருகன். இப்போ முருகன் ஒரு குறிஞ்சி நிலத்துடைய தெய்வம். தமிழர்களின் தொன்மையான ஒரு தெய்வமாக இன்றைக்கு வரைக்கும் எல்லாராலையும் அறியப்படுற முருகன் கையில் வேல் வச்சுருக்காரு. எதுக்கு கையில் வேல் வச்சுருக்காரு? அவர் குறிஞ்சி திணையில் இருக்கார். குறிஞ்சி திணையில் கையில் வேலை வச்சு என்ன பண்ண போகிறாரு? வேட்டையாட போகிறாரு. வேட்டையாடி விலங்குகளை சாப்பிடக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கார். இன்றைக்கு அந்த தெய்வம் அசைவத்தை உண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. ஒரு சின்ன பிரியாணி மெட்டரில் திருப்பரங்குன்றத்தில் நடந்த விவகாரம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற அளவில் அவர் ஒரு வேட்டைக்கான கடவுளாக இருக்கும் பொழுது அவர் எப்படி அசைவத்தை தீட்டாக நினைக்கக்கூடிய கடவுளாக மாறுவார் அப்படிங்கிறத நம்ம கேட்க வேண்டிய கேள்வியாக. அப்படியாக இங்கே முருகனை சுப்பிரமணியனா பேர் மாற்றியது தொடங்கி நிறைய கேள்விகளை இந்த நூல் நமக்குள்ளே எழுப்பிக்கிட்டே இருக்குது. இந்த புத்தகத்தை கண்டிப்பாக எல்லாரும் வாசிக்கணும். நன்றி.